யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். யாழ் மறை மாவட்டத்திலே எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்பிய ஞாயிறாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. யாழ் மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குநராக தற்போது பணியாற்றுகின்ற கிளரேசியன் துறவற சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். எமது மறை மாவட்டத்திலே இந்த வருடம் எவ்வாறு இந்த அன்பிய ஞாயிறு கடைபிடிக்கப்படுகின்றது, அன்பிய செயற்பாடுகள் யாழ் மறை மாவட்டத்திலே எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இந்த கருத்துக்களம் அமைகின்றது. யாழ் மறையலை தொலைக்காட்சிக்காக உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். முதலில் யாழ் மறையலை தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்கின்றேன். இது அன்பிய ஞாயிறு மையமாக ஒரு சிறு நேர்காணல் கண்டு அதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று எடுத்த அந்த முடிவிற்காக மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த செய்தி போய் சேரும். என் பெற்றோர் இருவரும் இப்போது உயிரோடு இல்லை. என் தந்தை யாழ்ப்பாணத்தில் சுருவிலை சேர்ந்தவர், என் தாய் நீர்கொழும்பை சேர்ந்தவர்கள். நான் கற்றது நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில். பிறகு குறும்படம் சேர்ந்து நான் கிளரேசியன் துறவரையில் என் வாழ்வை தொடங்கினேன். நீங்கள் குருவாக வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆரம்ப கல்வி, உங்களுடைய குருத்துவ கல்வி எவ்வாறு அமைந்திருந்தது? என் குடும்ப வாழ்க்கையை போல அந்த கல்வி வாழ்க்கையும் பல இடம்பெயர்வோடு இருந்தது. யாழ்ப்பாணம், நீர்கொழும்பு, மட்டக்களப்பு என்று குடும்ப வாழ்க்கை இருந்தது போல கல்வி வாழ்க்கையும் பல பாடசாலைகள், ஒவ்வொரு யுத்தம், ஒவ்வொரு நேரங்களில் அவை பல பாடசாலைகள் இருக்கின்றப்ப நான் குறிப்பிட்டு சொல்வதுண்டு. ஆரம்ப காலத்தில் நான் கற்றது மட்டக்களப்பு, பிறகு நீர்கொழும்பு. உயர்கல்வியை நான் கண்டியில் குறும்படம் சேர்ந்த பிறகு கற்றேன். இறையியல் மையல்களை கண்டி தேசிய குறும்படத்தில் கற்றேன். அதன் பிறகு நான் சில இடங்களில் பணியாற்றிய பிறகு முதுகலை பட்டத்திற்காகவும் அதற்கு மேல் எம்ஃபில் படிப்பதற்காகவும் இந்தியா சென்றிருந்தேன், சமூக பணிக்காக. இதுதான் எனது கல்வி வாழ்வாக இருக்கிறது. உங்களுடைய அழைத்தல் நிச்சயமாக ஒருவருடைய பின்னணியிலே நடைபெற்றிருக்கும். இந்த அழைத்தலை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களுடைய அழைத்தல் ஊக்குநராக யார் இருந்தார்கள்? பெற்றோரின் இறை அனுபவம் தான் அடிப்படை காரணம். என்னை ஒரு குருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வளர்த்தார்கள். அதே நேரத்தில் என்னை சுற்றியிருந்த குருக்களின் வாழ்க்கை, குறிப்பாக நான் மட்டக்களப்பில் வளர்ந்த நாள், எனக்கு அந்த நாட்களில் பல குருக்கள் உயிர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நான் வாழ்ந்த இடங்களில் நடந்ததினால், ஏன் இப்படி ஒரு குருவானவர் மக்களுக்காக வாழ்கின்றார், எது இப்படி வாழ வைக்கின்றது என்ற அந்த சிறு வயதில் எங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம், அந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு குருக்களையும் பார்க்கிற போது ஒரு ஆசை, இவர்களைப் போல வாழ்ந்தால் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்போ பெற்றோருக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். இதனோடு நாங்கள் நீர்கொழும்பு இருக்கின்ற போது அங்கு கிளரேசியன் சபை துறவியர் மறைவுரையாற்ற வருவார்கள். அப்போது பெற்றோருக்கு அவர்களோடு ஏற்பட்ட தொடர்பு, அதன் காரணமாக அருட்தந்தை அருள்ராஜா அவர்களே என் பெற்றோர்கள் தொடர்பு கொண்ட போது அவரோடாக இந்த சபைக்குள் நான் வந்தேன். இலங்கையிலே பல துறவற சபை குருக்கள் பணியாற்றுகின்றார்கள், அதைவிட மறை மாவட்ட குருக்கள் பணியாற்றுகின்றார்கள். இவ்வாறு இருக்க நீங்கள் இந்த கிளரேசியன் சபையை தேர்ந்து கொண்டதற்குரிய முக்கிய நோக்கம் என்ன? நான் தெரிவு செய்தேன் என்று சொல்ல மாட்டேன். நான் சொன்னது போல என் பெற்றோருக்கும் அருட்தந்தைக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பிலே நான் சென்றேன். நீங்கள் இன்று பல பணிகளை ஆற்றுகின்றீர்கள். தற்பொழுது கிளரேசியன் சபையிலும் எமது மறை மாவட்டத்திலும் எவ்வாறான பணி பொறுப்புகளிலே இருக்கின்றீர்கள்? கிளரேசிய பணியை பொறுத்த மட்டும் நாங்கள் விவிலிய பணிக்கு இயக்குநராக இருக்கிறேன். அந்த விவிலிய பணிக்கு இயக்குநராக இருந்து கொண்டு இலங்கை முழுவதும் சென்று அந்த இலங்கைக்கான ஒரு விவிலிய பணியை நான் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் மறை மாவட்டத்தில் அன்பியத்திற்கு பொறுப்பாக இருந்து அன்பியத்தின் இயக்குநராகவும் இருந்து என்னால் முடிந்தவரை மறை மாவட்டத்திற்கும் என் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அன்பிய ஆணைக்குழுவினுடைய இயக்குநராக பொறுப்பெடுத்திருக்கின்றீர்கள். இந்த அன்பிய ஆணைக்குழுவினுடைய கட்டமைப்பு, நிச்சயமாக ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த கட்டமைப்பை பற்றி விளக்க முடியுமா? நாங்கள் பங்கு மட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பியங்களிலிருந்து அமைக்கப்படுகின்ற அந்த பங்கின் பங்குச்சபையிலிருந்து அல்லது பங்கிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் மறைக்கோட்ட மட்டத்திற்குள் வருகிறார்கள். அந்த மறைக்கோட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பிய ஊக்குவிப்பாளரிலிருந்து ஒவ்வொரு மறைக்கோட்டமும் இருவரை இந்த ஆணைக்குழுவுக்கு அனுப்புகிறது. நாங்கள் பார்க்கின்றோம், பொது நிலையினர் இந்த ஆணைக்குழுக்குள் ஒவ்வொரு மறைக்கோட்டத்திலிருந்தும் இருவராக வருகிறார்கள். இதே போல இந்த ஆணைக்குழுவுக்கு ஒவ்வொரு மறைக்கோட்டத்திற்கும் பொறுப்பாக ஒரு இணைப்பாளர், ஒரு அருட்தந்தை இருக்கிறார். அந்த அருட்தந்தை மறைக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பங்குகளிலே அன்பியத்தின் செயற்பாடுகளை ஊக்குவிக்க அவர் ஆணைக்குழுவோடு சேர்ந்து பல பணிகளை செய்வார். மறைக்கோட்டத்திலிருந்து ஒரு குருவானவர் 2 பொதுநிலையில் வருகிறார்கள். இதே போல மற்ற குருக்கள் இன்னும் பொது நிலையினர்களில்
வளவாளர்கள் அல்லது இந்த அன்பியத்தை பற்றி அதிகமான அறிவுடையவர்கள், அன்பியத்திற்காக அதிகம் வேலை செய்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். இவர்களுள் யார் யாருக்கு தாமாக எங்களோடு பணி செய்ய முடியும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த ஆணைக்குழு செயல்படுகிறது. மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு எவ்வாறு தேசிய அன்பிய ஆணைக்குழுவோடு தொடர்புபடுகின்றது? தேசிய அன்பிய ஆணைக்குழு அவர்கள் வருடத்தில் 2 அல்லது 3 முறை எங்களை தேசிய ரீதியில் ஒன்று கூட்டுகிறார்கள். அவர்கள் இப்போது வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி என்றும் தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை நாங்கள் சந்திக்கின்ற போதும் மறை மாவட்ட ரீதியாக நாங்கள் எப்படியான செயற்பாடுகளை செய்கின்றோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் அங்கு ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதன்படி தேசிய ரீதியாக நடப்பது ஒவ்வொரு மறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இயக்குநர் செல்கின்றவர்களும் அந்த மறை மாவட்ட பணிகளை அவர்கள் சொல்கின்றவர்களாக அறிக்கையில் செய்கின்றதாக இருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பு ஒன்று இருக்கின்றது. இது ஒவ்வொரு மறை மாவட்டங்களில் ஒவ்வொரு காலங்களில் கடைசியாக பண்டத்தரிப்பில் யாழ்ப்பாணத்தில் இந்த தேசிய ஆணைக்குழுவின் கூட்டம் ஒன்று நடந்தது 3 நாட்கள். அந்த தேசிய ஆணைக்குழுவை பொறுத்த மட்டில் அவர்கள் மகிழ்ச்சியாக சொல்வார்கள், யாழ் மறை மாவட்டம் எப்படி எல்லோரையும் வரவேற்று அழகாக அந்த செயற்பாடை நடத்தியதுன்னு சொல்லி. இப்போது செல்கின்ற போதும் இலங்கையில் இருக்க எல்லா மறை மாவட்டங்களோடு பார்க்கின்ற போது இன்னும் யாழை பார்க்கின்ற போது உயர்வான நிலையை பார்ப்பார். இங்கு அன்பியத்தின் நிலையும் அன்பிய செயற்பாடும் நாங்கள் அன்பியத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமும் உயர்வாக பார்க்கப்படுகின்றதை நான் பார்க்கிறேன். நீங்கள் அன்பிய ஆணைக்குழுவை பொருட்படுத்த பின் நீங்கள் முகம் கொடுக்கின்ற முதலாவது அன்பிய ஞாயிறு. இந்த அன்பிய ஞாயிறுக்குரிய செயற்திட்டங்கள் என்ன வகுத்திருக்கின்றீர்கள்? இந்த அன்பிய ஞாயிறை பொறுத்த மட்டில் எல்லா பங்குகளும் முக்கியம். ஒவ்வொரு பங்குகளிலும் இந்த உணர்வை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தேசிய ரீதியாக சில முயற்சிகள் எடுத்திருந்தார்கள். அந்த தேசிய ரீதியாக ஒவ்வொரு பங்கிற்கும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பதாதைகள், போஸ்டர்கள் உருவாக்கி இருந்தார்கள். தேசிய அன்பிய ஞாயிற்கு உருவாக்கியவற்றை நாம் எடுத்து நாங்கள் அந்த தேசிய அன்பிய ஞாயிறும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கொண்டாடுகிற அன்பிய ஞாயிறும் வெவ்வேறு தினங்களாக இருக்கின்றது. தேசிய அன்பிய ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறில் வருவதை பார்க்கிறோம். யாழ் மறை மாவட்டத்தில் நாம் அன்பிய ஞாயிறை மூவொரு கடவுளின் பெருவிழாவோடு ஒரு பொருள் நிறைந்த முறையில் அந்த மூவொரு கடவுள் ஒன்றிப்பை சிந்தித்து அன்பியத்தை நாங்கள் சிந்திக்கின்ற வகையிலே இங்கு அழகாக திட்டமிடப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு அது முதலே வந்து விட்டது. ஸோ அதை நாங்கள் பயன்படுத்தினோம் ஒவ்வொரு பங்குகளுக்கும் அனுப்ப. அப்போ இந்த மாதிரி நாங்கள் எதுவும் அச்சிடவில்லை. அவர்கள் எங்களுக்கு அனுப்பியதில் நாங்கள் ஒரு சிறு மாற்றம் ஒன்று செய்து அனுப்பியிருக்கின்றோம் எல்லா பங்குகளுக்கும். வழிபாட்டை பொறுத்த மட்டில் தேசிய ரீதியாக உருவாக்கப்பட்ட வழிபாட்டை எடுத்து அந்த மூவொரு கடவுள் தினமன்று அன்னை மரியாளின் வணக்க மாதத்து இறுதி நாளாகவும் இருக்கின்றபடினால் மூவொரு கடவுள் அன்னை மரியாளின் வணக்க மாதத்து இறுதி நாள் அன்பிய ஞாயிறு, இது 3ஐயும் இணைத்து ஒரு வழிபாட்டை நாங்கள் செய்து அன்பிய ஆணைக்குழு உருவாக்கியது. அதன் பிறகு திருவழிபாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆயிரத்தில் அனுப்பி அதற்கு அனுமதி பெற்று பங்குகளுக்கு அனுப்பினோம். இந்த விடயம்தான் நாங்கள் செய்தோம். அந்த ஒவ்வொரு பங்குகளும் இந்த அன்பிய ஞாயிறை அழகாக அந்தந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பியங்கள் இயங்கக்கூடிய நிலைகளை வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளை அதுக்கு இன்னும் உயிரூட்டம் கொடுக்கவும், இன்னும் தொடங்காத பங்குகள் இதை பயன்படுத்தி கொண்டு தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பு. அன்பிய ஞாயிறுக்குரிய ஒழுங்குகளை தவிர்த்து நீங்கள் பொருட்படுத்தவின் என்னென்ன செயற்பாடுகளை யாழ் மறை மாவட்டத்திலே மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? எனக்கு இந்த அன்பியம் பிடித்த ஒரு விடயம், அதிலும் ஒவ்வொருவரும் கற்ற விடயங்களை கொண்டு செய்வதற்கு எனக்கு விருப்பம். ஆக முதலாவது ஆணைக்குழு கூட்டத்தின் போது நான் பல குருக்களோடு பேசியிருந்தேன். கூட்டத்திற்கு முன்பும் பேசியிருந்தேன், கூட்டத்தின் போதும் சில குருக்களை அழைத்திருந்தேன். அந்த விதத்திலே இங்கு பணியாற்றிய பல அருட்தந்தைகளின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு பலர் கூறிய கருத்துக்களை முன்வாங்கி கொண்டு ஒரு செயற்திட்டம் போட்டோம். அந்த செயற்திட்டத்தின் படி நாங்கள் பல விடயங்களை செய்ய நினைத்தாலும் ஒரு படிமுறையை நாங்கள் பின்பற்றுவோம் என்று பார்த்தோம். அந்த படிமுறையில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் முதலில் ஒவ்வொரு மறைக்கோட்டங்களிலும் இந்த மறைக்கோட்ட பயிற்சி பல காலமாக நடக்காமல் இருக்கின்றபடினால் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். யாழ்ப்பாணத்திலே அழகாக நடந்து முடிந்தது. சில பங்குகளுக்கு வர முடியாமல் போனது பல காரணங்களுக்காக வேண்டி அடுத்தடுத்த மறைக்கோட்டங்கள் நடக்கின்ற அந்த பயிற்சிகளில் அவர்களும் பங்கு பெறலாம். ஒவ்வொரு மறைக்கோட்டை நாங்கள் கொடுக்கிற பயிற்சி ஒரே பயிற்சி தான். ஆகவே ஒரு இடத்திற்கு வர முடியவில்லை என்றால் அடுத்த மறைக்கோட்டத்திற்கு வர முடியும் மற்ற பங்குகளுக்கு. இப்படி நாங்கள் ஒவ்வொரு மறைக்கோட்டங்களும் செய்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் முடித்தது போல அடுத்த தீவகத்திற்கு வருகின்ற 30ஆம் தேதி நாங்கள் செய்ய இருக்கின்றோம். தீவகத்தில் நாங்கள் இந்த மே மாதம் 30 செய்வது போல முல்லைத்தீவில் ஜூன் 20 செய்கின்றோம். இளவாலை மறைக்கோட்டத்தில் ஜூன் 27 செய்ய இருக்கின்றோம்.
கிளிநொச்சி மறைக்கோட்டத்தில் ஜூலை 4ஆம் தேதி செய்ய இருக்கின்றோம். பருத்தித்துறை மறைக்கோட்டத்தில் ஜூலை 25 செய்ய இருக்கின்றோம். இப்போ இந்த மறைக்கோட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் மறைமாவட்ட ரீதியாக 2 பயிற்சிகள் 2 இடங்களில் மறைமாவட்ட ரீதியான பயிற்சியை வைக்க இருக்கின்றோம். அந்த 2 என்று சொல்வது ஒன்று யாழ்ப்பாணத்திலும் ஒன்று வன்னியில் எங்கேயாவது கிளிநொச்சி அல்லது முல்லைத்தீவு ஒரு இடத்துல வைக்கலாம் என்று பார்த்துருக்கின்றோம். இப்போ மறைக்கோட்டம் முடிந்த பிறகு மறைமாவட்ட ரீதியான பயிற்சி முடிகின்ற போது நாங்கள் இடையிலும் பங்குகளுக்கு சென்று கொண்டு இருந்தாலும் அதற்கு பிறகு பங்கு மட்ட பயிற்சிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க இருக்கிறோம். என்றால் இந்த மறைக்கோட்ட மட்டத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், மறைமாவட்ட ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், இவர்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பங்கு மட்டத்தில் நாங்கள் உயிரோட்டமுள்ள செயற்பாடுகளை தொடங்க வேண்டி இருக்கிறது. மறைக்கோட்ட மட்டத்தில் நாங்கள் பயிற்சி கொடுக்கும் போது ஒரு வேலை ஒன்று செய்கின்றோம். பயிற்சிக்குள் வந்தவர்களில் அந்த வந்த பங்குகளில் இருந்து 2 எடுத்து நாங்கள் அவர்களை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவாக உருவாக்கி அவர்கள் செயல்களை செய்ய வேண்டும், அந்த செயல்கள் தொடர்பான விடயங்களை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மெதுவாக அந்த கட்டமைப்பையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அந்த மறைக்கோட்ட மட்டத்தில் கட்டமைப்பு அழகாக உருவாகின்ற போது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆணைக்குழு இன்னும் அழகாக உருவாகும். மறை மாவட்டமும் மறைக்கோட்டமும் இயங்குகின்ற அதே நேரத்தில் வந்து இந்த இயங்குகின்ற இந்த 2 குழுக்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குகளையும் நாங்கள் அழகாக வலுவூட்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். எங்களுக்கு அன்பியம் தொடர்பாக ஏதாவது கை நூல்கள் அல்லது புத்தகங்கள் இருக்கின்றதா? இருக்கிறது. உதாரணத்துக்கு இது 95ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கைநூல்கள். இந்த A1 என்றெல்லாம் சொல்லுவோம், ABCD என்று இருக்குது. சில புத்தகங்கள் ஏற்கனவே வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு விட்டது. நான் இந்த ஆணைக்குழுவுக்கு வந்த பிறகு இதற்குரிய ஆங்கில மூலப்பிரதிகளை தேடிய போது எங்களுக்கு FABC ஆசிய ஆயர் மன்றத்தின் வலைத்தளத்திலே இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டேன், 67 புத்தகங்களுக்கு மேல் இருக்கிறது. நாங்கள் இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் ABCD என்று இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த A என்று சொல்கின்ற பயிற்சி, அந்த பயிற்சி முழுக்க நற்செய்தி பகிர்வை பற்றிய பயிற்சி. இந்த B என்று சொல்கின்ற பயிற்சி ஒவ்வொன்றும் அன்பிய குழுக்களை மையப்படுத்திய பயிற்சி. C என்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் பங்கேற்பை மையப்படுத்திய பயிற்சி. D என்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் பங்கு குழுக்களை மையப்படுத்திய பயிற்சி. இப்போ சொல்லுகின்ற போது சிலருக்கு தெளிவென்று சொல்லலாம், வந்து அன்பியம் என்று சொல்வதும் நற்செய்தி பகிர்வு என்பதும் வேறு வேறு. நற்செய்தி பகிர்வு அந்த 7 படிமுறையை கொண்டு நாங்கள் செய்கின்ற ஆண்டவர் இயேசுவை உள்வாங்கி நாங்கள் செய்கின்ற நற்செய்தி பகிர்வு. அந்த நற்செய்தி பகிர்வை கொண்டு வாழுகின்ற பெரிய வாழ்க்கை தான் அன்பியம். அப்போ நற்செய்தி பகிர்வுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும், அந்த அன்பிய உருவாக்கலுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும், இந்த அன்பியங்கள் எல்லாம் பங்கிலே பங்கேற்பதற்கு நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும், பங்கில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என பங்கு. இந்த D வரையும் ABCD இது வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போது FABCக்கு நாம் போய் பார்க்கும்போது ஒரு விடயம் இருக்கிறது, EF வரையும் இருக்குது. அடுத்தடுத்த கட்டங்கள் வரையும் போயிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருச்சபை முழுவதும் எப்படி நாங்கள் சேர்ந்து பணியாற்றலாம் என்கிற வரையும் போயிருக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கிற போது நாங்கள் இப்போ மறைக்கோட்ட மட்டத்தில் கொடுக்கிற பயிற்சி இந்த முதலாவது புத்தகம் தான், A1 என்று சொல்கிறது. நாங்கள் இப்படி ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து கொண்டு போகின்ற போது பல பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வளம் இருக்கிறது. ஆகவே அழகாக செய்யலாம். இதை இன்னும் பொதுவாக சொல்லுவார்கள், இந்த அன்பியத்திற்கு ஒத்துழைப்பு கிடைப்பது மிக மிக குறைவு என்று சொல்லி, நீங்கள் பொருட்படுத்த பின் எப்படி மறைக்கோட்ட இயக்குநர்களுடைய பொதுநிலையினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது? உண்மையில் அந்த ஒத்துழைப்பு என்று சொல்வதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் வந்து சாட்சிய வாழ்க்கை மிக மிக முக்கியம். இப்போ நான் பொறுப்பெடுக்கிற போதும் என்னை ஒருவர் சந்தேகமாக பார்க்கலாம், என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அர்ப்பணிக்கிற போது அந்த அர்ப்பணிப்பை பார்த்து தான் அர்ப்பணம் உள்ளவர்கள் வருவார்கள். தீயை போல இது பரவ வேண்டும். ஆகவே நான் பார்ப்ப ஒத்துழைப்பு ஒருவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட அந்த ஒத்துழைப்பை பெறுகின்ற விதத்தில் நமது செயற்பாடுகளோ அல்லது நமது நோக்கங்கள் இருக்க வேண்டும். அது முக்கியமானது. நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் முக்கியமானது, ஒத்துழைப்பை வழங்குவது முக்கியமானது தான். நான் ஒவ்வொருவரும் எடுக்கிற முடிவு இது, ஒவ்வொருவரும் எடுக்கிற முடிவு. அந்த ஒவ்வொருவரும் எடுக்கிற முடிவு என்று சொல்லக்குள்ள வந்து அன்பியம் என்று சொல்லுகிற போது வந்து அது வெறுமனே ஒரு புதிய திட்டம் என்று நாம் பார்க்கக்கூடாது. இது அந்த ஆதி திரு அவையின் வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் வாழுகின்ற ஒரு முறைத்தான் அன்பியமாக பார்க்கப்படுகிறது. எல்லோரையும் உள்வாங்கி, அது சிறுவர் பெண்கள் எவராக இருந்தாலும் எல்லோரையும் உள்வாங்கி எவரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்கின்ற முறையில் ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு பங்கு மறைமாவட்ட ரீதியாக கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு முறையாக இருக்கிறது. இது இன்னும் உயிரோட்டம் பெறுவதற்கு பலர் உழைக்க வேண்டும். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பலர் உழைக்க வேண்டும்.
இப்போ ஆணைக்குழு என்ற விதத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது இந்த உழைக்கிறவர்கள் எத்தனை பேரை உருவாக்குகின்றோமோ அந்த அளவுக்கு இது இன்னும் அழகாக உருவாகும். ஒத்துழைப்பு என்பது நாங்கள் பார்க்கிறோம் பலர் இன்றைய உலகிலே கவர்ச்சி என்ற ஒரு விடயத்தில் தான் போகிறார்கள், பார்த்து கவரப்பட்டு போகின்ற விதத்திலே. அந்த கவரப்படுகின்ற விதம் நாங்கள் அன்பியத்திலே பார்க்கின்றோம். அன்பிய சாட்சிய வாழ்க்கை, ஒவ்வொரு அன்பியங்களும் செய்யப்படுகின்ற அழகான அன்பிய செயற்பாடுகள், இந்த செயற்பாடுகள் அழகான அனுபவங்களாக மாறுகின்ற போது அந்த அனுபவங்களை மற்றவர்கள் பார்க்கிற போது அன்பியம் இவ்வளவு அழகானதா என்று போகின்ற ஒரு முறை வர வேண்டும். அதை நான் பார்க்கணும், இதெல்லாம் காலத்திற்கு காலம் அல்லது ஒரு காலங்கள் செல்ல செல்ல உருவாக வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய வேலை செய்தால் அந்த நிலைக்கு நாங்கள் போகணும். பொதுவாக அன்பியம் தோல்வி அடைந்தது என்று சொல்வதன் பார்க்க வெற்றி பெறவில்லை என்று கதைக்கிறார்கள். இந்த அன்பியம் வெற்றி பெறவில்லை என்ற இந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்பியம் வெற்றி பெறவில்லை. இந்த பயிற்சி வழங்கும் போது நான் ஒரு விடயம் பார்ப்பது உண்டு, அந்த முதலாவது பயிற்சியிலே இருக்கின்றது. நாங்கள் இயேசுவை உள்வாங்காவிட்டால் அந்த அன்பியம் தோல்விக்கு போகும். இயேசுவை உள்வாங்காவிட்டால் நாங்கள் அன்பியத்தில் கூப்பிடுவது இயேசுவைத்தான். அந்த இயேசுவை கூப்பிடும் போது, இயேசுவை வாரும் என்று கூப்பிடுகின்ற போது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து உயிர்த்த இயேசுவை இன்று நான் கூப்பிடுகின்ற அந்த உணர்வு வருகின்ற போது, அந்த இயேசுவோடு இருந்து பகிர்ந்த பகிர்வும், அந்த இயேசுவோடு இருந்து நான் எடுத்த முடிவுகளும் எப்படி தோல்விக்கு போகும். அப்போ இயேசுவோடு இல்லாமல் எடுத்த முடிவுகள், இயேசுவோடு இல்லாமல் நாங்கள் பகிர்ந்த பகிர்வுள்ள அன்பியங்கள் தான் உடைகிறது. அப்படி உடைகின்ற அன்பியத்தை பார்க்கிற போதுதான் அவநம்பிக்கை வருகிறது. இப்போ எங்களுக்கு இதில் முக்கியமாக நான் பார்க்கிறேன் இந்த அன்பிய பகிர்வு என்று சொல்கின்றது, நற்செய்தி பகிர்வு இன்னும் அர்த்தமுள்ள உயிரோட்ட விதத்தில் வருவதற்கு அந்த இயேசுவை அனுபவிக்கும் கூட்டங்களாக, இயேசுவை அனுபவிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். அந்த இயேசுவை அனுபவிக்கின்ற இடத்தின் சாட்சிய வாழ்க்கை முக்கியம். நினைக்கிறேன் ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்கின்ற விதம், மக்கள் அதற்குள் போகிற விதம் குறைவாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல் நான் பார்க்கிறேன் இப்போ இந்தியா சில இடங்களை பார்த்தா இந்த அன்பிய பயிற்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது. குருக்களுக்குரிய பயிற்சி வழங்கக்கூடிய இடங்கள், அல்லது இந்த வடவாணர்கள் சென்று பயிற்சி பெறக்கூடிய இடங்கள், எப்போது யார் தொடங்க வேண்டும் சென்று அனுப்பி நாங்கள் பயிற்சியை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இலங்கைக்கு நாங்கள் இன்னும் அந்த விதத்தில் வளரவில்லை. எங்களுக்கு இன்னும் அந்த இடத்தை நாங்கள் உருவாக்கவில்லை. அப்படியான இடங்கள் உருவாகின்ற போதும் நாங்கள் இப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பியத்தின் பயிற்சி குறைவாக இருக்கின்ற, அன்பியத்தின் தெளிவு குறைவாக இருக்கின்றது கூட நாங்கள் முயற்சி உள்ளவர்கள், விடயம் தெரியாதவர்கள் அங்கு அனுப்பி பெறலாம். எங்களுக்கு இந்த 2 பக்கமும் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் கொடுப்பதற்குரிய வளத்தை அழகாக உருவாக்கவில்லை. அது இன்னும் உருவாக்கணும். நாங்கள் உருவாக்கினா ஒரு இடத்துல விழுகுதுன்னு சொன்னால் நாங்கள் ட்ரைனிங் கொண்டு கொடுக்கக்கூடிய விதம் இருக்கிறது. அதே போல் பெறுகிறவர்கள், அன்பிய கூட்டத்துக்குள் வருகிறவர்கள் தன்னை மையப்படுத்தாமல் கிறிஸ்துவை மையப்படுத்த வருகின்ற போதுதான் இதில் உண்மையிலே வெற்றி வந்து இருக்கிறது. அன்பியம் ஒரு வாழ்க்கை முறை. இந்த திருகவை அன்பியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்றது. திருகவை என்னத்தை எதிர்பார்க்கின்றது? அன்பியத்தின் ஊடாக திருகவை எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்து உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூயாவின் பேரால் எல்லோருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி 2033ஆம் ஆண்டு 2000 ஆண்டு ஆகப் போகிறது. 2026ஆம் ஆண்டு இருக்கின்றோம். இன்னும் சில வருடங்களில் இந்த மாபெரும் ஜூபிலி வரை இருக்கிறது. இந்த மாபெரும் ஜூபிலி வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். எங்கள் விசுவாசத்திற்கு 2000 ஆண்டுகளா? இந்த 2000 ஆண்டு விசுவாசத்தை கொண்டு எப்படியான சாட்சிய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருக்கிறோம்? எங்கள் விசுவாசத்திற்கு 2000 வயது. இந்த திருச்சபை தொடங்கப்பட்டு, இந்த பணி தொடங்கப்பட்டு 2000 வருடம். இன்றைக்கு வாழ்கின்றவர் எல்லாரும் 2000 வருடம் இந்த பணி வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய விதத்தில் ஒரே குடும்பமாக, அந்த ஒன்றிப்பு, அந்த ஒரே குடும்பமாக, ஒரே திரு அவையாக இருக்கிறோமா? இந்த கேள்வியை மையமாக வைத்துத்தான் இந்த அன்பிய பணி போகின்றது. ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி, இது உண்மையாக வேண்டும். இது வெறும் பேச்சாக மட்டும், ஒரு செயல் திட்டமாக மட்டும் இல்லாமல் உண்மையாக நடக்கிற இடமாக அந்த ஜூபிலி இருக்க வேண்டும். எங்களுக்கு இப்போது அன்பியம் போகிற விதத்தில் நாங்கள் அதற்குத்தான் உழைக்க வேண்டும். இந்த அன்பியங்களை கட்டி எழுப்ப வேண்டும். எதற்காக வேண்டும்? 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு விசுவாசம் ஒரு உயிர் இல்லாமல், சாட்சியம் இல்லாமல் இருந்தால் அது கத்தோலிக்கருக்கு அவமானம். அன்பியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயம், ஆண்களுடைய பங்களிப்பு, இளைஞனுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆண்களுடைய பங்கேற்பை நாங்கள் கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அன்பியத்தின் உண்மையான கட்டமைப்புக்குள் நாங்கள் செல்ல வேண்டும்.
ஒரு பங்கிலே முடிவு எடுக்கப்படுவது அன்பிய முறையில் நாங்கள் போகின்ற போது அன்பிய கூட்டங்களிலாக இருக்கிறது. ஒரு பங்கின் முடிவு ஒரு அன்பியத்திற்குள் போடப்பட்டு அந்த அன்பியத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு அந்த அன்பியத்தின் ஊடாகத்தான் பங்குச்சபைக்கு வருகிறது. பங்குச்சபை முடிவு எடுக்காது, அன்பியத்தில் வருகின்ற விடயத்தை முடிவாக எடுக்கும். இங்கு முடிவு எடுக்கப்படுகின்ற இடம் எப்போது அன்பியமாக மாறுகிறதோ ஆண்கள் அங்கு போவார்கள். இப்போது ஒரு பார்க்கிறோம், இந்த நற்செய்தி பகிர்வு செப வழிபாடு கூட்டம் மாதிரி அல்லது செப வழிபாடு மாதிரி பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுதான் இந்த அன்பிய செயற்பாட்டை பங்கின் முடிவு எடுக்கப்படுகின்ற இடம் என்பது ஆழமாக செயற்படுத்தப்படுகிற போது நாங்கள் இந்த ஆண்கள் எல்லோருடைய கற்றவர்கள் எல்லோருடைய பங்கேற்பையும் கூட்டலாம். நாங்கள் அப்படி கூட்டலாம். ஒரு பங்கு சபையை உருவாக்குகிற போது இந்த அன்பியத்தில் இருந்து உருவாக்குகின்ற போது கட்டாயம் ஆண்கள் அதுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நாங்கள் பார்க்கிறோம், இதை செப வழிபாடு சில பேர் பார்ப்பது ஒரு சவால். செப வழிபாடு இல்லை, இது ஒரு வாழ்வியல். இந்த நற்செய்தி பகிர்வை மையமாக வைத்து நாங்கள் அமைக்கிற வாழ்வியலாக இது இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால் ஆண்களின் இளையோரின் பங்கேற்பு குறைவாக இருக்கிறது. அது ஒன்று. அடுத்து விவிலியம் கொண்டு போகலை என்று சொல்ல பார்க்கும்போது இந்த அன்பியம் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால், அதாவது இறை வார்த்தையின் ஊடாக கட்டி எழுப்பப்படுகிற வாழ்க்கை என்று சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் இயல்பாகவே அவர்கள் பைபிள் எடுப்பாங்க. அப்போ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை, அதனால் அவங்க பைபிள் கொண்டு போகலை. எந்த ஒரு பங்கு திருவையிலும் எந்த ஒரு பக்தி சபையோ அல்லது அமைப்போ வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் பங்கு தந்தையினுடைய முயற்சி முக்கியமானது. அப்போ இந்த அன்பியம் பங்குகளில் வெற்றி பெற நீங்கள் பங்கு தந்தையர்களுக்கு என்ன ஆலோசனை கூற விரும்புகின்றீர்கள்? நாங்கள் குருத்துவத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 2000 வருடங்கள் பார்க்கிற போது இந்த குருத்துவமும் மக்களும் என்று பார்க்கின்ற போது இந்த குருத்துவ பணி வாழ்க்கை நிலை காலத்திற்கு காலம் அழகாக மாறி இருக்கின்றது. காலத்திற்கு ஏற்ப இந்த அன்பிய முறைமையில் அழகாக ஒரு விடயத்தை பங்கு குருக்களுக்கு FABC சொல்கிறது. நீங்கள் பங்கு குருக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வழங்குகின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள் அல்ல. நீங்கள் கொடுக்கின்றவர்கள் அல்ல, நீங்கள் உருவாக்குகின்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. நீங்கள் கொடுப்பவர் அல்ல, திருவச்சானத்தை கொடுக்கிறீர்கள், பலவற்றை கொடுக்கிறீர்கள். அது கொடுக்கிற குருத்துவத்தில் இருந்து உருவாக்கும் குருத்துவத்திற்கு நீங்கள் மாறினீர்கள் என்றால் அன்பியம் அழகாக வளரும் என்று சொல்கிறாங்க. அந்த உருவாக்கும் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அன்பியத்தில் நாங்கள் ஒவ்வொரு பங்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும் உருவாக்குகின்றோம். அந்த உருவாக்கும் தன்மை ஒவ்வொரு குருக்களும் போக்குள்ள இருக்கும். எப்போ நான் கொடுக்கிறாள், நான் தான் கொடுப்பேன், நீ பெறாள். இது நான் என்ன உயரமாக வச்சுக்கொண்டு மற்றவங்களை கீழே போடுறது. நான் எப்பயும் கொடுப்பேன், நீ வாங்கிக்கோ. இந்த குருத்துவம் மாறி நான் அப்படி இல்லை, நான் உருவாக்குகின்றவர், நானும் நீங்களும் ஒரே நிலையில் இருக்கிறவங்க, எந்த நிலைக்கு உங்களை உருவாக்குவேன். இந்த குருத்துவம் ஒரே குருத்துவம் என்று சொல்கிற நிலை இது அழகாக FABC கொண்டு வருகிறது. எப்படின்னு சொன்னால் ஆகவே கொடுக்கின்ற குருத்துவத்திலிருந்து உருவாக்கும் குருத்துவமாக மாறினால் இந்த அன்பியம் அழகாக வரும். இது ஒரு கருத்தியலாக இருந்தாலும் சிந்தித்தால் ஒரு அழகான ஒரு சிந்தனை இருக்கின்றதுக்குள்ள அன்பியம் வளர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பங்கு திருவை முதன்மையானது. அப்போ பங்கு திருவையிலே அன்பியங்கள் வளர்வதற்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்க இருக்கின்றீர்கள்? இந்த அன்பியத்தை பற்றிய பயிற்சிகளோ அல்லது உருவாக்குவதற்கான செயற்திட்டங்களோ எது செய்வதாக இருந்தாலும் நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களை அணுக முடியும். அன்பிய ஆணைக்குழுவும் சரி, ஒவ்வொரு மறைக்கோட்டத்தில் இருக்கிற இணைப்பாளர்களும் சரி, அவர்களை அணுகுகின்ற போது நாங்கள் இந்த பங்குகளுக்கு வர தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த பங்குகளுக்கு இந்த பயிற்சிகளை வழங்குவதற்கோ அல்லது பங்கில் உருவாக்குவதற்கோ தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற போது இந்த வாய்ப்பை அல்லது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அன்பியத்தை அழகாக கட்டி எழுப்புவோம். அதற்கு எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை கட்டாயம் தருவோம். நீங்கள் பல பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள், உங்களுடைய சபையிலும் மறை மாவட்டத்திலும். உங்களுடைய இந்த குருத்துவ பணிவாழ்விலே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பல பணிகளை செய்கின்ற போது தொடக்கத்திலே என்ன செய்ய போகின்றோம், எப்படி செய்ய போகின்றோம் என்று சொல்லி வளங்கள் இல்லாத தன்மை இருப்பதை பார்த்துருக்கிறேன். அந்த வளங்கள் இல்லாமல் பல இருக்கிற போது ஒன்றை கவனிச்சிருக்கிறோம். குறிப்பாக காசு எடுத்துக்கொள்ளும், பணம் என்று சொல்லி ஒரு விடயம் சில பணம் முக்கியம் என்று சொல்லுவாங்க. பணம் அல்ல, அர்ப்பணிப்பு முக்கியம். ஒரு குருவாக நான் அர்ப்பணித்தால் பணம் சேரும். ஒரு குருவாக நான் அர்ப்பணித்தால் வரவேண்டிய வளம் எங்கிருந்தாலும் சேரும். இங்கே அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அது கடவுளை நம்பி அர்ப்பணிப்பது தான் முக்கியம். இந்த குருத்துவத்தில் நான் எல்லா இடத்துலையும் அனுபவிச்சு கொண்டு அதனால் ஒன்று இருக்கு இல்லை என்று கவலைப்படுவது இல்லைனா இது எனக்கு கடவுளர் அழகான அனுபவமாக தந்திருக்கிறார்.
யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழுவினுடைய இயக்குநராக இருந்து கொண்டு நமது மறைமாவட்டத்திலே இந்த அன்பியம் சிறப்பாக வளர வேண்டும், அந்த சாட்சிய வாழ்வு இன்னும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு பல திட்டங்களை இவர் வகுத்திருக்கின்றார். அதை பற்றி அழகாக இங்கே சொல்லியிருக்கின்றார். இவருடைய இந்த துறவற சபை சார்ந்த பணிகளும் யாழ் மறைமாவட்டம் சார்பாக இவர் ஆற்றுகின்ற அன்பிய ஆணைக்குழு பணிகளும் இறைவனால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் இவர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியளிக்க வேண்டும் என்று இறையருள் வேண்டி அவரை நன்றியோடு நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். எமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எம்மோடு கலந்து கொண்டமைக்காக அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.